குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங். காலை வணக்கம் ஐயா. குட் மார்னிங் சார். சத்து சார் போயிடலாங்களா? ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. ஸோ நம்ம 160 வரைக்கும் படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். 170 வரைக்கும் படிச்சிட்டோம். 171 180 வரைக்கும் திருவள்ளுவர் இருந்து ஆரம்பிச்சிடலாம். எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேதி வேண்டினும் அங்கங்கு இருந்தல்வ அற்பஞ்சோதின்னு சொல்லிட்டு போன வாரம் முடிச்சோம். அடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சக முதல் புறப்புறம் ஆரம்பிக்கும். அது ஒரு நிமிஷம் ஏற்றுட்டாங்க ஐயா. கரெக்ட் தாங்க ஐயா. சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. ஆமா ஆமாமா ஆமாமா. சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. சக முதல்ன்றது வந்து ஜகம்னா உலகம். உலகம் முதலாகிய புறப்புறம் தங்கிய அகப்புறம் உலகம் முதலாகிய புறம். புறப்புறம்னாக்கா நம்ம உடலுக்கு வெளிப்பகுதி தங்கி இருக்குது. இறைவன் வந்து அங்கெல்லாம் தங்கி இருக்குது. சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம்னாக்கா நம்ம உடம்புக்குள்ளார இறைவன் தங்கியது. அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. இறைவன் வந்து 2 இடத்துல இருக்காரு. அகத்திலே இருக்காரு, புறத்திலே இருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அகம் புறம் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் சொல்லிட்டு 4 பிரிவுகளா பிரிக்கிறாங்க இல்லையா? அது அகம் அகப்புறம் புறம் புறப்புறம்ன்றாங்க. அது அண்டத்திலையும் பிண்டத்திலையும் 2 இடத்துலயுமே இருக்கிறாங்க. இந்த அகத்துல எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அண்டத்துல வந்து அக்னியா இருக்காங்க, பிண்டத்துல வந்து ஆன்மாவா இருக்காங்க. அகப்புறம்ன்றது வந்து அண்டத்துல வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா சூரியனா இருக்காரு, நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஜீவனா இருக்காரு. புறம்ன்றது பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா அந்த சந்திரனா இருக்காங்க, நமக்குள்ள வந்து கரணம்ன்றாங்க. புறப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் அது இருக்காங்க. பிண்டத்துல பாத்தீங்கன்னா இந்திரியம்ன்றாங்க. ஸோ இந்த 4 இடத்துல இறைவன் வந்து காரியப்படுறதா சொல்றாங்க. ஸோ அது சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. ஸோ அந்த அண்டத்திலும் பிண்டத்திலையும் இறைவன் வந்து 4 இடத்துல காரியப்படுறாங்கன்னா அங்க இருந்து வெளிப்படுறாங்க. அங்க இருந்து இருக்கிறாங்க. அங்க இருக்காங்க, அங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்னியாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரங்களாகவும் இது மாதிரிலாம் இதெல்லாமே வந்து இந்த இயற்கை எல்லாமே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து அவர் வந்து வெளிப்படக்கூடிய இடங்களா அது இருக்கு. நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஆன்மாவும் ஜீவனாவும் கரணம் இந்திரியம். இந்த கரணம் இந்திரியம்ன்றது வந்து என்னங்க புரிஞ்சுக்கலாம்? அது ஆன்மா ஜீவன் கரணம்ன்றது மனம், ஜீவன் இந்திரியம்ன்றது வந்து 5 புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி. ரைட். ஸோ இது மூலியமா வந்து இந்த இயக்கத்திலும் வந்து இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் இதெல்லாம் இருக்கு. அது இறைவன் வெளிப்படக்கூடிய இடங்கள்ன்றாங்க. சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. ஸோ அந்த விட்டல் தான் இறைவன் காரியப்படுறாங்க. அடுத்த பொருள் போயிடலாமா? சிகரமும் வகரமும் சேர்த்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. சிகரமும் வகரமும் சேர்த்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. சிகரம் வகரம்ன்றது மூச்சு காத்தும் நெருப்பு. நம்ம விடுற மூச்சு காத்துல நெருப்பு உண்டாகினே இருக்குது. சிரசுல வந்து அருட்பெருஞ்சோதி ஆகிய நெருப்பு இருக்குது. அது இந்த மூச்சு விடுறதுனால அந்த நெருப்பு வந்து புகஞ்சிக்கினே இருக்கு, எரிஞ்சிக்கினே இருக்குது, சேருது. அது 2 சேரும்போது அந்த நெருப்புல அந்த காத்து சேரும்போது நெருப்பு அதிகரிக்குது, அந்த வெளிச்சம் உண்டாகுது. அப்ப என்ன ஆகுதுனாக்க உகரம்
உகரம் உண்டாகுது, அகரம் உண்டாகுது. உகரம்னாக்கா சூரியன், அகரம்னாக்கா சந்திரன். ஓ ஓ ஓ ரைட். உகரமும் மகரமும் ஆகுது ஆகிய அந்த அருட்பெருஞ்சோதி உகரமும் அகரமும் ஆகி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்குள்ள வந்து சூரியனும் உண்டாகுது, சந்திரனும் உண்டாகுது. ரைட் ரைட். மூச்சு உருந்ததுனாலதான் உண்டாகுது. ஓ ஓ ரைட் ரைட் ரைட். நமக்குள்ளேயே அது உருவாகுது. நம்ம அருட்பெருஞ்சோதி பூர்வ மத்தியில இருக்கிறதுனால, பிரகாசிக்க வைக்கிறதுனால, மூச்சு இந்த பிராணாயாமம் பண்றதுனால அது பிரகாசிக்கும் போது சூரியகளையும் சந்திரகளையும் வந்து நமக்கு மூச்சல் நடக்குது. ஓகே ஓகே. அதுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய அந்த வெளிச்சம் தான் நமக்கு ஜோதியினால்தான் இது இந்த உயிர் வந்து உண்டாகினே இருக்குது. ஓ அது அதிகப்படுத்திட்டே இருக்கிறது இது மூலியமா தான் அதிகப்படுத்துது. ஆமா, அது முடிவில்லாத தொடர்ந்து அந்த இது உற்பத்தி ஆகிக்கினே இருக்குது அந்த உயிர். சிகரம்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப இது உள்ள இருக்கிற அற்புதஞ்சோதியாகிய இறைவன் தான். ஆமா, சிகரம்ன்றது வந்து ஆமா அங்க திருச்சிற்றம்பலத்துல நெருப்புக்கு பேரு சிகரம். சிகரம் மகரம்ன்றது வந்து வாயு. நம்ம மூச்சு காத்து இழுத்து விட்டுட்டு இருக்குங்களா, அது வாயு. ஓகே ஓகே. மகரம். அந்த ரெண்டு சேரக்குள்ள உகரம் அகரம் சூரியகளையும் சந்திரகளையும் அதுதான் உகரம் அகரம்ன்றாங்க. உகரம் மகரம். உகரம்னாக சூரியன், சந்திரன் அகரம்னாக சந்திரன் ஜீவன். ஓகே ஓகே ஓகே. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உயிராற்றல் அதிகப்படுத்திட்டு இருக்குது. இது மூலியமா உயிராற்றல் அதிகப்படுத்தி உற்பத்தி ஆகினே இருக்குது உயிர். இது வந்து சிந்தனை பண்ணி நல்லதை செஞ்சுக்கணும். உயிர் உண்டாகினக்குள்ளே நமக்கு சிந்தனைகள்லாம் வந்து நல்ல சிந்தனைகள் உண்டாகி நம்ம உயிரை வளர்த்துக்கக்கூடிய வழிகள்லாம் தேடிக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதை செஞ்சோம்னா நம்ம வந்து இந்த நோய்வாய் தழுவுறதையும் மரணத்தை தழுவுறதையும் தவிர்த்து மரணமில்லா பெருவாழியில நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாங்க, நம்ம தப்பிக்கிற வழி அதுதான். தப்பிக்கிறதுக்கான வழி அதுதான். 140 சிகரமும் மகரமும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உபரச வேதியில் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அல்பெரும் ஜோதி. உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. உபரச வேதின்றது வந்து நம்ம உணவு உண்றோம். உணவு உண்றது வந்து வேதியியல் நடக்குது வயிற்றுல. இறப்பைக்கு போனோம்னா அந்த உணவு வேதியியல் மாற்றங்கள் நடக்குது. அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னால வேதியியல் மாற்றம் அதிக வச்சு அதை வந்து தனித்தனி சத்துக்களா பிரிச்சு சிறுகுடலுக்கு அனுப்புது. அப்ப உபரச வேதியின் அந்த உபனாக்க நமக்கு வாழறதுக்கு உண்டான சக்தி, அது கிடைக்கிறதுக்கு வந்து அந்த இறைபொருள் எப்படி உதவுது அப்படின்றது சொல்றாரு. உபரச வேதியில் உபயமும் பரமும். உபயம்னாக்கா கொடுக்குது, உபயதாரர்னு சொல்றாங்க, கொடுக்கறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமாங்க, உபயதாரர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உபயம் பண்றாங்க, இவங்க உபயம் சொல்லுவாங்க. அதுதான் இறைவன் வந்து உபயம் பண்ணது, நமக்கு சக்தியை உபயம் பண்ணுது. பரமம் அபரமம். அந்த பரமும் நமக்கு உலகம் உண்டாகுது. ஆமா, பரமும் அபரமும். அபரமம்னாக்கா நமக்கு உடல் உண்டாகுது. உலகமும் நமக்கு தெரியுது வருது, உடலும் நமக்கு இருக்கிறது தெரியுது. அதுக்கு அருட்பெருஞ்சோதி தான் நமக்கு உதவி பண்ணின்னு இருக்குது. ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க சூப்பருங்க. உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. ஓகே ஓகே. உலகம் உண்டாவதும் உடல் உண்டாகினதுக்கு காரணம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அடுத்த குறள் வந்து மந்தனம் இதுவென மறுவிலா மதியால் அந்தனர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. அந்த மந்தனம் இதுவென மறுவிலா மதியால், அந்த இதுதான் உண்மை அப்படின்றது. அந்த மந்தமா இருக்காதீங்க, மந்தனம் மந்தமா இருக்காதீங்க. ஓ, மந்தத்தரமா இருந்துடாதீங்க, மந்தமா இருக்காதீங்க புரியாம. ஓ, மறுவிலா மதியால். மறு இல்லாத மதின்றது அறிவு. அந்தனர் இத வந்து அந்தனர் வந்து
பிரம்மமாகிய மறுவிழான்றது வந்து குற்றம் இல்லாதன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் ஐயா. மறுவில்லாதன்னா ஒரு மதப்பா அந்த அந்த மறுவுனால ரெண்டு பக்கமா இருப்பாங்க. முதல் மேல போனையா ஓ தெளிவா இருங்க அப்படின்றாரு. ஓகே. மறுவிழா மதியார். மறுவிழா மதியார் அந்தனர் வெளுத்தும் அருட்பெருஞ்சோதி. அந்தனர்னா வந்து பிராமணர்னு சொல்லுவாங்க, அது வந்து அறிவுன்னு சொல்லலாம். ஓ அந்த வேதியர் இல்ல பிராமணர் என்று சொல்றது அந்தனர் சொல்லுவாங்க இல்லைங்களா? இல்லைன்னா வந்து இப்ப நம்ம அவர் வள்ளலாருடைய பார்வையில இருந்து புரிஞ்சுக்கணும்னா அறவழியில் நிற்போர், அந்த நீதி நம்ம வந்து அவங்க சொல்ற அந்த ஒழுக்க நிலையில் வாழ்வோர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, அந்தனர்னா அறவழியில் நிற்பவர் தானே. அவங்க பிராமணர் தானே அறவழியில் இருக்கிறதா காட்டுவாங்க. இந்த மாதிரி அறவழியில அந்தனர் வழுத்தும் அந்த அறவழியில நிக்கிறவங்களுக்கு தான் அந்த அருட்பெருஞ்சோதி புரியும். ஓகே ஓகே ஓகே. இப்ப சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க அந்தனர் சொல்லக்கூடாதா? சன்மார்க்கிகள் அந்தனர் ஆகிறது தான் சன்மார்க்கியினுடைய வேலையை. நான் ஒரு பிராமின் அப்படின்றத அவங்க பிரிஞ்சுட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க. வள்ளலார் வந்து எல்லாரையும் பிராமின் ஆக்குறாரு. ஓ எல்லாருமே வந்து அறவழியில் நிக்கிறவங்களா மாத்துறாரு. எல்லாருமே அந்த இதை ஃபாலோ பண்ணணும் மாத்துறாங்க. எல்லாரும் பிராமின் ஆகணும். ஓகே ஓகே. மந்தனம் இதுவென மறுவிழா மதியால் அந்தனர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. கருத்த குரல் போயிடலாங்களா? எம்புய கனியன எண்ணுவார் இதய அம்புயர் தமர்ந்த அருட்பெருஞ்சோதி. எம்புய கனினாக்கா இறைவன் வந்து இப்போ நம்ம பேசுனதுனால இப்போ நம்ம கையில இருக்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல எம்புய என்னுடைய கையிலேயே இறைவன் இருக்கிறதா வந்து ஒரு மனம் வந்து புரிஞ்சு போச்சு. இறைவன்ன்றவர் நம்ம கையிலே இருக்கிறாரு. அந்த சிற்றம்பலத்தை இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன்ன்றது புரிஞ்சு போச்சு. அவரை வந்து பிரகாசப்படுத்துறது தான் நமக்கு வந்து உயிர்ன்றது உற்பத்தி ஆகினே இருக்கிறது. பிரகாசம் குறைஞ்சி போச்சுனாக்கா உடல் சோர்வு அடைஞ்சு மயக்கத்தை உண்டாயிடுது. அது பிரகாச உணவுகள் உண்ணக்குள்ள அந்த இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பிரகாசிக்கிறாரு. அப்ப நமக்கு தெளிவா நமக்கு போக வர செயல்பட எல்லாம் முடியுது. இதுதான் பிரகாசத்தை அதிகரிக்கிறது தான் நமக்கு சரியான வந்து வழி. இதனாலதான் வந்து அவங்க வந்து வெளியில எங்கேயும் போய் தெரியாதீங்க, உங்களோட திருச்சிற்றம்பலத்துல நீங்க வந்து கவனிக்க ஆரம்பிங்க, தியானம் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஒழுக்க நிலைகள் எல்லாம் கொடுத்து நம்ம உடலையும் மனதையும் தூய்மைப்படுறதுக்கான காரணம்னா இறைவன் வந்து வெளியில இல்ல, நமக்குள்ளேயே தான் கரையப்படுறாங்கன்றது உள்ளங்கனி நெல்லிக்கனி போல எம்புய கனியன. எம்புய கனி என் கையில உள்ள கனி மாதிரி யார் நினைக்கிறாங்களோ எண்ணுவார் இதையே அப்படின்றாரு. புரிஞ்சுக்கிறாங்க யாரு நினைக்கிறாங்களோ எண்ணுவார் இதையே அம்புயத்து அமர்ந்த அருட்பெருஞ்சோதி. ஆமா, அம்புயனாக்கா அந்த கைதான், கை உள்ளங்கனி தான். அவங்க கையில நான் சொல்றேன். அம்புயத்து அமர்ந்த அருட்பெருஞ்சோதி. அவங்க கையில இறைவன் வந்து கையிலேயே வந்துட்டார், கைக்கு வந்துட்டார். கைக்கு வந்தவரை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதான் புரிஞ்சுக்கணும்னாக்கா அவரு தீர்த்தனும் வளர்ந்துக்கிட்டே வரும். சூப்பர் 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 சூப்பர். பரவாயில்லைங்க ஐயா, போ நல்லா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நான் கூட அப்படியே கொஞ்சம் ரொம்ப வேகா இருக்குமோன்னு நினைச்சேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அதோட புரிதலையும் அதிகமா ஆக்கிட்டே போறாங்க. பிராணாயாமத்தை வந்து சொல்றாரு. ஆனா வந்து இது வந்து 1596 வரையிலயும் இது வந்து அப்படியே உணர்ச்சிக்கினே வர்றாரு. அருட்பெருஞ்சோதி தான் உயிர், அருட்பெருஞ்சோதி தான் உயிர் அப்படின்னு சொல்லி உணர்ச்சிக்கினே வர்றாரு. ரைட். அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா. தவத்தில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்பவே சிறப்பா சத்துவ சாரமும் தியான பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கு.
இதே மாதிரி இந்த நம்மளுடைய இந்த நட்பு வட்டாரத்தினுடைய துணையுடன் இறைவனுடைய இறைப்பெயர்களுடைய கருணையுடன் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவனுடைய ஜோதி நம்ம class தனி நிறைவு பெரும் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. கருணை அருட்பெரும் ஜோதி தேங்க்யூ சார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. தவத்தில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்பவே சிறப்பா சத்துவ சாரமும் தியான பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. இதே மாதிரி இந்த நம்மளுடைய இந்த நட்பு வட்டாரத்தினுடைய துணையுடன் இறைவனுடைய இறைப்பெயர்களுடைய கருணையுடன் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவனுடைய விண்ணப்பத்தை வச்சுட்டு நம்ம கிளாஸ் நிறைவு பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.